ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஸ்டார்ட். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பென் சவுண்டில் வந்துட்டு எப்படி வந்து சவுண்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஃப்ரீ ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக், நோ காப்பிரைட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காப்பிரைட் மியூசிக் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு அட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அல்லது காப்பி பண்ணி உங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த அட்ரிபியூஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதில் ஃப்ரீ மியூசிக் வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ மியூசிக்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்ச் பாக்ஸ் வரும். அந்த சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மியூசிக் ஜேர்னல்ஸ் வந்து இருந்துன்னா அதை நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜேர்னல்ஸ் வந்து இதிலே லிஸ்ட் அவுட்டாக இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி ஜேர்னல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபில்டர் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரியான மியூசிக்ஸ் வந்து ஆடியோ ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோவை நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூடு இருக்குது. என்ன மாதிரியான மூடுக்கு ஜேர்னர் வந்து வேணுமோ அந்த மாதிரி மூடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்ஸ் எல்லாம் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லிஸ்ட் அவுட் ஆகிற மியூசிக்கை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்ச் பாக்ஸில் ஒரு மியூசிக் நேம் வந்து நான் கொடுக்குறேன். அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி கொடுக்கும். நான் வந்து மிஸ்டிக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மியூசிக் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பென் சவுண்ட் வந்து அந்த மியூசிக் ஜேர்னர் உள்ளதை வந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும். இப்போ நான் வந்து இங்கே ஃபாரஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சர்ச் பாக்ஸில். அதுக்கு அந்த ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் ஆடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பார்த்துட்டு எது வேணுமோ எந்த மியூசிக் வந்து நமக்கு கோஇன்சிடென்ஸாக இருக்கோ நம்ம போடுற வீடியோவுக்கு அல்லது நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆடியோஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதில் நிறைய மியூசிக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் உங்கள் மியூசிக் வந்து எந்த லிஸ்ட்டில் வருதோ அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏதாவது அட்ரிபியூஷன் வந்து ரெக்வயர்டாக இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அட்ரிபியூஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா காப்பிரைட் கிளைமாக இருக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். இப்போ வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மியூசிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். உங்கள் மொபைல் என்ன டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டிவைஸ்க்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ லைசன்ஸ் வித் அட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ரிபியூஷன் நான் சொன்ன மாதிரி அட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அட்ரிபியூஷன் வந்துட்டு நீங்கள் அது ஒன்றும் இல்லை, இந்த மியூசிக் வந்து யார் கம்போஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் அந்த அட்ரிபியூஷன் சொல்கிறது. அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து வராது. இந்த மியூசிக்கை வந்து என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்.